ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபுல் த்ராட்டில் vloggers. இந்த வீடியோவில் எங்களோட கொல்லி ஹில்ஸ் டு சென்னை பைக் ரைடை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 6:15 ஆகுது. இன்றைக்கி வந்து நாங்கள் கொல்லி ஹில்ஸ்லேருந்து சென்னைக்கு கிளம்புறோம். இப்போ தான் கொஞ்சம் விடிஞ்சு வெளிச்சமும் வர ஆரம்பிச்சிருக்கு. ரூமில் இருக்க எங்கள் திங்ஸ்லாம் பேக்கப் பண்ணிவிட்டு ரூமை வெக்கேட் பண்ணியாச்சு. கீழே போயிட்டு பைக்கில் லக்கேஜ்லாம் லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டியது தான். நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி பைக்ஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வார்ம் அப் பண்ணிக்கலாம் கைஸ். நாங்கள் வந்து செக் அவுட் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிட்டோம். லக்கேஜஸும் பைக்கில் லோட் பண்ணியாச்சு. ஃபைனலாக கொல்லி ஹில்ஸ்க்கு டாடா பை பை சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்களோட கொல்லி ஹில்ஸ் டே 1 அண்ட் டே 2 வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே கார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷனும் நான் வந்து லிங்க்ஸ் தரேன். அந்த வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். எங்களோட ரிட்டர்ன் ஜர்னிக்கு நாங்கள் எந்த ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் ரூட்டு தான். இங்கேருந்து எங்களுக்கு 342 கிலோமீட்டர்ஸ் சென்னை, 6.5 hours ஆகும்னு கூகுள் மேப்ஸில் காட்டுது. நாங்கள் சென்னை டு கொல்லி ஹில்ஸ் வரப்போ லாங்கஸ்ட் ரூட்டு தான் எடுத்தோம். ஏன்னா அந்த ரூட்டில் தான் எங்களுக்கு வந்து அந்த 70 ஹேர்பின் பென்ஸ் இருந்துச்சு. அந்த 70 ஹேர்பின் பென்ஸ் வழியாக ஒரு தடவையாவது ரைட் பண்ணணுங்கிறதுக்காக அந்த ரூட்டை சூஸ் பண்ணணும். இப்போ ரிட்டர்ன் பண்ணும்போது அதே ரூட் வழியாக போனால் போர் அடிக்குங்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்ட் ரூட் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரூட்டோட இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா சீக்கிரமாக நம்ம வந்து சென்னை ரீச் பண்ணிடலாம். கொல்லி ஹில்ஸில் நாங்கள் வந்து அக்ஷயா ரெசிடென்சி அப்படிங்கிற ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே வந்து ஒரு நைட்டுக்கு 1500 rupees சார்ஜ் பண்ணாங்க வித் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட். எங்களோட ரூம்லாம் நல்லா நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இங்கே அவங்க கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்த ஃபுட்டுமே நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. நீங்களும் கொல்லி ஹில்ஸ் வரீங்க அப்படின்னா இந்த ஹோட்டலை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். இப்போ எங்களோட கொல்லி ஹில்ஸில் ஸ்டே பண்ணி இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். எங்களோட ட்ரிப்பு டியூரேஷன் பார்த்திங்கன்னா 3 days. 1 day வந்து சென்னை டு கொல்லி ஹில்ஸ் ரைடு, நெக்ஸ்ட் டே வந்து கொல்லி ஹில்ஸில் இருக்கிற பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு, 3rd day வந்து கொல்லி ஹில்ஸ் டு சென்னை ரைடு. ஸோ இதுதான் எங்களோட பிளானாக இருந்துச்சு. நாங்கள் வந்திருக்கிற மந்த்து பார்த்திங்கன்னா நவம்பர் மந்த்து. இது வந்து ஒரு ரெய்னி சீசன் இங்கே. அதனால் வெதர் வந்து நல்லா சில்லுன்னு இருக்குது. அப்பப்போ மழையும் பெய்யுது. ஏர்லி மார்னிங்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிஸ்ட்டும் நிறையா இருக்குது. ஸோ டெஃபினட்டாக ஒரு ப்ளசன்ட் வெதர் இது. அதை தவிர அந்த கொல்லி ஹில்ஸை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற ஹில் ஸ்டேஷன் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஒரு காம், குவைட் அண்ட் ஒரு ப்ளசன்ட்டு பிளேஸ் இது. இங்கே வந்து டிராஃபிக், பொல்யூஷன், நாய்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் வீக்கெண்டை ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸில் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இங்கே வரலாம். இங்கே வந்து நாங்கள் என்னென்ன பிளேசஸ்லாம் சுற்றி பார்த்தோம் அப்படின்னா ஆகாயகங்கை ஃபால்ஸு, அப்புறம் வந்து நம்மருவி, இந்த 2 தான் எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. இதை தவிர சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் போனோம். அங்கே வந்து மெயின்டெனன்ஸ்னால க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வெதரில் வந்து வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கிறது வந்து ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கைஸ். நம்மருவியில் வந்து வாட்டர் ஃப்ளோ நம்ம குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அடிக்வேட்டாக இருந்துச்சு. செம்மையாக அங்கே என்ஜாய் பண்ணணும். இதே ஆகாயகங்கை வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா தண்ணி ஃப்ளோ வந்து பயங்கரமாக இருந்துச்சு. எங்களால் வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட கூட போக முடியல. அடிக்கிற சாரல்லே நாங்கள் வந்து ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். இங்கே ஆகாயகங்கை வாட்டர் ஃபால்ஸில் என்ன ஒரே பிரச்சனை அப்படின்னா நீங்கள் நிறையா படிக்கட்டுங்க இறங்கி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு திருப்பியும் மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். நிறைய இடங்கள்ல வந்து அந்த படிக்கட்டுக்கெலாம் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். அது மட்டும் தான் இங்கே பிரச்சனை. பட் அதை தவிர இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ். கொல்லி ஹில்ஸில் நாங்கள் ஃபேஸ் பண்ண பிரச்சனை ஒன்று தான், ஃபுட்டு தான். இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் அந்தளவுக்கு அதிகமாக கிடையாது.
அதே மாதிரி நீங்கள் பியூர் வெஜிடேரியனாக இருந்தால் கூட இங்கே வந்து பியூர் வெஜ் ஹோட்டலுங்கிறது உங்களுக்கு இல்லவே இல்லை. நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வாங்க. எங்களுக்கு வந்து இங்கே ஹோட்டல்லையே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருந்ததுனால காலையில் எங்களுக்கு ஃபுட்டுக்கு பிரச்சனை இல்லை. ஆஃப்டர்நூன் வந்து நாங்கள் சுற்றி பார்த்த இடங்களுக்கு பக்கத்தில் இருந்த கடைகள்லேயே நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு லஞ்சை முடிச்சிட்டோம். டின்னர் மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. நிறைய இடத்துல தேடினோம் ஹோட்டலுக்காக. பட் எங்கள் ரூமுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன மெஸ் இருந்துச்சு. அங்கே தான் போய் டின்னர் சாப்பிட்டோம். ஸோ இது மட்டும் நீங்கள் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு இங்கே கொல்லி ஹில்ஸ் வாங்க. இங்கே போக போக வந்து பனி அதிகமாகிட்டே போகுது கைஸ். உங்களாலே பார்க்க முடியும். இப்போ நம்ம சென்னை போகிறதுக்கு இந்த இடத்துல ஒரு ரைட் டர்ன் எடுக்கணும். மிஸ்ட் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. எதிர்த்தாப்பில் வர்றது எதுவுமே எங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. அந்தளவுக்கு பைக் ஓட்டுறது கஷ்டமாக இருக்குது. நாங்கள் இந்த ரோட்டில் இருக்கிற ஒயிட் லைன்ஸ் வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதை தவிர கீழே வந்து பார்த்திங்கன்னா மழை பனினால் வந்து நல்லா வெட்டாக இருக்குது ரோடு. அதனால் எங்களால் ஒரு 40-50க்கு மேலே ஸ்பீடும் போக முடியல. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:40 ஆகுது. நாங்கள் ஆல்மோஸ்ட் கீழே இறங்கிட்டோம் கைஸ். பனி இல்லாமல் பார்த்திங்கன்னா கிளியர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் பிரேக் எடுக்கிறப்ப நான் vlog-ஐ கண்டினியூ பண்ணுறேன். வசந்த பவன் போயிடுவோமா? ஆமாம் வலிக்குது. ஏன்னா இந்த இடத்துல செம கூட்டமாக இருக்கும். எங்கே எங்கே இதெல்லாம் பாரு எவ்வளோ கூட்டமாக இருக்கும். வேற எங்கே நல்லா இருக்கும் கூட்டம் இருக்காதுங்கிற தூரம். இந்த டோலை தாண்டி போனால் இருக்காது. டோலு கிட்ட தாண்டா இருக்கும். டோலை தாண்டா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை இந்த ஆரிய நிவாஸ் போமா? யூட்டன் தான் பண்ணோம். திருப்பு. டைம் பார்த்திங்கன்னா 10:20 ஆகுது. நாங்கள் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்ட்டு ஆரிய நிவாஸ் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இன்னும் எங்களுக்கு 172 கிலோமீட்டர்ஸ் இருக்குது சென்னை போக. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரைடை கண்டினியூ பண்ணலாம். கேஸ் இப்போ டைம் வந்து 12 மணி ஆகுது. வண்டி வந்து ரிசர்வ் வந்துடுச்சு. அதனால் பெட்ரோல் போட்டு போகலான்ட்டு இங்கே வந்திருக்கோம். பெட்ரோலை போட்டுட்டு ஒரு 5 to 10 minutes பிரேக் எடுத்துகிட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். நார்மல் பெட்ரோல் தானே? ஃபுல் டேங்க்
டேங்க் ஃபுல் பண்ணிடு. பில்லு மட்டும் கொடுத்துருங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி மைலேஜை செக் பண்ணிவிடுவோம். வண்டி பார்த்திங்கன்னா 351 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. 9.99 லிட்டர்ஸ் பெட்ரோல் போட்டிருக்கோம். மைலேஜ் பார்த்திங்கன்னா 35.2 வந்திருக்கு. எதிர்பார்த்ததை விட கம்மி மைலேஜ் தான். செயினும் பார்த்திங்கன்னா சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் லூப்ரிகேட் பண்ணிடலாம். மைலேஜ் ஏன் கம்மியாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொல்லி ஹில்ஸில் சுற்றி பார்க்கறதுக்கு ஒரே பைக்கில் தான் போனோம். மீட்டியரில் தான் போகணும் நானும் தம்பியும். ஸோ அதனால தான் மைலேஜ் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. லக்கேஜில் இருக்கிற ரெயின் கவர்ஸ்லாம் எதுவுமே எடுக்கல கைஸ். ஏன்னா சென்னையிலேருந்து கொல்லி ஹில்ஸ் வந்தப்பையும் மழை பெஞ்சுது, கொல்லி ஹில்ஸ்லேயும் மழை பெஞ்சுது. இப்போ ரிட்டன் போகிறப்பையும் மழை பெஞ்சுது அப்படின்னா லக்கேஜ் எல்லாமே நனைஞ்சிரும். நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அதனால் ரெயின் கவர் போட்டே இருக்கக்கூடாதுன்னு விட்டுட்டேன். எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இப்போ ரைடாக கண்டினியூ பண்ணுவோம். கைஸ், எதிர்பார்த்த மாதிரியே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஃபோன்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டேன். டைம் பார்த்திங்கன்னா 2:15 ஆகுது. நம்ம கிட்டத்தட்ட சென்னை வந்துட்டோம். செம மழை கைஸ். டைம் வந்து 2:50 ஆகுது. ஆல்மோஸ்ட் சென்னை ரீச் பண்ணிட்டோம். இன்னும் 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே வீட்டுக்கு ரீச் ஆகிடுவோம். இப்போ வரைக்கும் 754 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம் கைஸ் இந்த ட்ரிப்பில். நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.